2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மலையாள திரைப்படமான மேகும் மூசா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. அண்ட் இந்த படத்துல நம்ம சுரேஷ் கோபி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்த ஒரு காமெடி டிராமாவா எடுத்திருக்கிறாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல வரக்கூடிய நம்ம சுரேஷ் கோபி பேரு தான் வந்து மூசா. ஸோ இவர் வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர். ஸோ வார்ல வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி 19வது ஆண்டு வந்து நினைவு அஞ்சலி இவரோட ஊர்ல வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா, நிஜமாவே மூசா வந்து ஆர்மில சாகல. ஸோ இவர் வந்து பாகிஸ்தானோட ஜெயில்ல தான் இந்த 19 வருஷத்த கழிச்சிருக்காப்ல. ஆனா, இங்க இறந்துட்டதா நெனச்சு, ஸோ இவருக்கு பதிலா வேற யாரோ ஒரு பாடிய வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சு, ஸோ கவர்மெண்ட்டும் அவர வந்து ஆர்மில இப்படி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பல லட்சம் ரூவா குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த பணத்த வச்சு இவங்களோட குடும்பமும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல அந்த உயிரோட இருக்கக்கூடிய மூசா வந்து சொந்த ஊருக்கே திருப்பி ரிட்டர்ன் வர இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது. ஸோ அவரோட அடையாளம் அதாவது அவர் இப்படி உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறத இப்ப நிரூபிக்கணும்ல. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு கன்டென்ட். ஆனா இவங்க வந்து காமெடியா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா அது வந்து மைல்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆகா ஓன்னு சிரிக்கிற மாதிரியான காமெடிலாம் அந்த படத்துல இல்ல அப்படின்னாலும், முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க காமெடியா நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. இத தாண்டி மத்த கேரக்டர்ஸோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. முக்கியமா வந்து நம்ம சுரேஷ் கோபியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த கேரக்டர பொறுத்தளவுக்கு 19 வருஷம் ஜெயில்ல இருந்ததுனால, இந்த 19 வருஷம் வெளி உலகமே தெரியாம தானே இருந்திருப்பாரு. ஸோ அதனால இந்த 19 வருஷத்துல என்னெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிற போர்ஷன்லாம் வரும். ஸோ முக்கியமா அந்த செல்ஃபோனு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமா அவரோட ஒய்ஃபே அவர் கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான போர்ஷன்லாம் வந்து எஃபெக்டிவா இருந்துச்சு. சுரேஷ் கோபியோட ஒய்ஃபா வந்து நம்ம பூனம் பாஜுவா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய போர்ஷன்ஸுமே நீட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு அப்படின்னா, கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு காமெடியா ஒர்க் அவுட் பண்ணி குடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்கு மேல சீரியஸா ஆவாங்க அப்படின்னு நெனச்சேன். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா சீரியஸ் ஆன மாரியே இல்ல. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவ். ஏன்னா ஒரு பெரிய டாபிக் அத எடுத்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முழுக்க முழுக்க ஒரு காமெடியாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆவரேஜ் டூ வாட்சா தான் இருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்க பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட்டும் நீட்டா இருக்கு அப்படிங்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான் பக்காவான ஃபேமிலி என்டர்டெய்னர் முடிஞ்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.